பொறுமையுள்ள சமையலே பொன்னியர பூமாங்கர பொறுமையுள்ள சமையலே பொன்னியர பூமாங்கர பொறுமையுள்ள சமையலே பொன்னியர பூமாங்கர பொறுமையுள்ள சமையலே இந்தியாவின் சுதந்திரத்துக்கு முதலாய் முழக்க வேண்டும் புலி தேவர் பாட்டு சபை புரியது அணுங்கேட்டு திரு புலி தேவர் பாட்டு சபை புரியது அணுங்கேட்டு மன்னர்கள சபையோர்களே மரவர்கள மாவேலியோ சபையோர்களே மன்னர்கள மரவர்கள மாவேலிய சபையோர்களே மரவர்கள மாவேலியோ சபையோர்களே அண்ணன் புலி தேவருடைய மகிமையடைய பாடிவாழ மக்கள் எல்லோரும் இருந்து புலி கதைய கேட்கணும் விரும்பி ஐயா மக்கள் எல்லோரும் இருந்து புலி கதைய கேட்கணும் விரும்பி நெல்லை என்ற சீனையிலே நெல்லை என்ற சீனையில நெட்டாசி வந்தானிலே நெல்லை என்ற சீனையிலே நெட்டாசி வந்தானிலே நெல்லை என்ற சீனையில நெட்டாசி வந்தானிலே சிவஞானமாக்கி அருள் சித்திரவு சிங்க குட்டியா பிறந்தார் புலி தங்க கட்டியா வளர்ந்தார் ஐயா சிங்க குட்டியா பிறந்தார் புலி தங்க கட்டியா வளர்ந்தார் 1715 ஆண்டினிலே 1715 ஆண்டினிலே 1715 ஆண்டினிலே 1715 ஆண்டினிலே செப்டம்பர் மாதத்திலே தேதி பிறந்தார் புலி மன்னர் திகழ்ந்தார் அவர் 3ஆம் தேதி பிறந்தார் புலி மன்னர் திகழ்ந்தார் பாராட்டி வளர்த்து வந்தார் பாட்டாறு வேறு வைத்தார் பாராட்டி வளர்த்து வந்தார் பாட்டானாறு பேர வைத்தார் விராட்டி வளர்த்து வந்தார் சிறப்புகளையும் கட்டி தந்தார் தீமானாகவே வாழ்ந்தார் நகரம் செவல்ல நீரே இருந்தார் ஐயா தீமானாகவே வாழ்ந்தார் நகரம் செவல்ல நீரே இருந்தார் பாராட்டி வளர்த்து வந்தார் பாட்டனார் பெயர் வைத்தார் விராட்டி வளர்த்து வந்தார் சிறப்புகளையும் கட்டு தந்தார் தீமானாகவே வாழ்ந்தார் நகரம் செவலையிலே இருந்தார் அவர் என்னென்ன கல்வி கற்றார் தெரியுமா 5 வயதிலே ஆரம்பித்தார் கல்விகளை 5 வயதானிலே ஆரம்பித்தார் கல்விகளை 5 வயதிலே ஆரம்பித்தார் கல்விகளை 5 வயதானிலே ஆரம்பித்தார் கல்விகளை 16 வயதுக்குள்ளே பட்டங்கள் பல சுட்டி வைத்தார் பாருலகம் புகழ புலிச்சு அவரும் மதத்துகள ஐயா பாருலகம் புகழ புலிச்சு அவரும் மதத்துகள என்னென்ன கல்விதான் யானையாற்றம் கூதுரை ஏற்றம் அடிசிலம்புகள் வாழ்வீங்க 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 வீர விளையாட்டுகளை விவரமாக கற்றாரையா வீரமானாலே புலிந்து அவர் கதையை கேளு ஐயா வீரமானாலே புலிந்து அவர் கதையை கேளு யானையேற்றம் குதிரையேற்றம் அடிசிலம்புகள் வாழ்வீச்சு வீர விளையாட்டுகளை விவரமாக கற்றார் ஐயா வீரமான ஆளு புலி தேவர்களே கேளு அப்படி இருக்கும்போது அவர் புலி தேவர் அதாவது ஆள் அழகு எப்படி தெரியுமா என்ன மாதிரி அகண்ட புருவங்களும் அகண்ட புருவங்களும் அருவாய் போன்ற செய்யணும் அகண்ட புருவங்களும் அருவாபந்தம் செய்யணும் அகண்ட புருவங்களும் அருவாய் போன்ற செய்யணும் புருவங்களும் நேர்மையான உருவங்களும் நமது இந்திய நாட்டார் அவர் சாதி கொண்டையம் கோட்டார் ஐயா நமது இந்திய நாட்டார் அவர் சாதி கொண்டையம் கோட்டார் அகண்ட புருவங்கள் அருவாபோன்ற மீசைகளும் நெற்றி புருவங்களும் நேர்மையான உருவங்களும் நமது இந்தியா நாட்டார் அவர் சாதி கொண்டையங்கோட்ட தேவர் அவர்கள் சாதி கொண்டையங்கோட்டார் வம்சத்திலே பிறந்த மாமன்னர் பூரித்தேவர் அப்படி இருக்கும்போது ஆளு உயர எப்படி தெரியுமா 6 அடி உயரமுள்ள அழகு பூரித்தேவருக்கு 6 அடி உயரமுள்ள அழகு பூரித்தேவருக்கு 6 அடி உயரமுள்ள அழகு பூரித்தேவருக்கு
புகழ புலித்தேவரும் மதத்திகள ஐயா பாருலகா புகழ புலித்தேவரும் மதத்திகள மகுட மொழிதறிக்கு மன்னராக இருக்கையிலே மகுட மொழிதறிக்கு மன்னராக இருக்கையிலே மகுட மொழிதறிக்கு மன்னராக இருக்கையிலே மகுட மொழிதறிக்கு மன்னராக இருக்கையிலே மாமகள் நீரை மாலையிட்டார் கூடி தேவ மன்னராக இருக்க மூணு மக்கள் அவருக்கு பிறக்க ஐயா மன்னராக இருக்க மூணு மக்கள் அவருக்கு பிறக்க மகட முடிதறித்து மன்னராக இருக்கையிலே மாம மகள் கயல்கண்ணி மாலையிட்டார் பூரித்தவர் மன்னராக இருக்க மூணு மக்கள் அவருக்கு பிறக்க என்னென்ன மக்கள் தெரியுமா என்னென்ன மக்கள் ஆண் குழந்தை இருவருக்கும் அம்மா அப்பா பெயர் வைத்தார் 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 குழந்தையான பெண்மணிக்கு கோமதி மற்றும் ஆச்சார் ஐயா கோவலையத்தார் அழைக்க மரர் குலங்கள் எல்லாம் அழைக்க அங்க கோவலையத்தார் அழைக்க மரர் குலங்கள் எல்லாம் அழைக்க ஆண் குழந்தை இருவருக்கும் அம்மா அப்பா பெயர் வைத்தார் சரி குழந்தையான பெண்மணிக்கு கோமதி முத்துநாச்சியார் ஆமா கோலையத்தோர் அழைக்க மரவர் குலங்கள் எல்லாம் அழைக்க அப்படி இருக்கும்போது மதுரையிலே ஆண்டு வரும் ஆண்டு வரும் ஆண்டு வரும் என்று அந்த நாயக்கேறு இன்பமுடன் மாலை ஐயா புலிகளால தொல்லை அத அடக்க யாரும் இல்லை அங்க புலிகளால தொல்லை அங்க அடக்க யாரும் இல்லை மதுரையிலே ஆண்டு ஒரு விசையரங்க சொக்கரும் ஆமா என்று அந்த நாயக்கேறு இன்பமுடன் மாலைகிறேன் அங்க புலிகளால சொல்ல அங்க அடக்க யாரும் இல்லை அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு வாசலிலே சரி சாமி கும்பிட வர்ற பக்தர்களை புலி அடிச்சு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி புலி அடக்கிறதுக்கு யாரு வீரமா இருப்பவர்கள் வந்து புலி அடக்கலாம் என்று விசையரங்க சொக்கர் ஓலை எழுதுறாரு சரி எப்படி தெரியுமா எழுதார் ஆண்டு வருவாங்க விசையரங்க சொக்கருமே நகர் ஆண்டு வருவதையே என்று அந்த நாயக்கேறு இன்பமுடன் மாலை ஐயா புலிகளால தொல்லை அத அடக்க யாரும் இல்லை ஐயா புலிகளால தொல்லை அத அடக்க யாரும் இல்லை மதுரையில உரிய மன்னர்களால் முடியாமலே மதுரையில உரிய அடக்க மன்னர்களால் முடியாமலே மதுரையில முடியடக்க மன்னர்களால் முடியாமலே மதுரையில உரிய அடக்க மன்னர்களால் முடியாமலே ஐயா 70 வளையம் மற்ற 72 பாளையம் அங்க 70 வளையம் மற்ற 72 பாளையம் மதுரையிலே புலியடக்க மன்னர்களால் முடியாமலே ஆமா ஏற்படைந்து நின்று கொண்டு விசையரங்க சொக்கருமே ஆமா 70 ஓலையும் மற்ற 72 பாளையம் 72 பாளையம் பண்ணா 72 ஜமீன் என்ன 72 ஜமீன்ல நம்ம தேவமார் ஜமீன் எத்தனை 18 ஜமீன் ஆமா சரி தேவமார் ஜமீன் 18 ஜமீன் அப்படி இருக்கும்போது நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் பொழுதனை எழுதினார பூரித்தவர் என்பவர் ஐயா ஓலை கண்ட நேரம் தவறு புறப்பட்டாரா நேரம் ஐயா ஓலை கண்ட நேரம் தவறு புறப்பட்டாரா நேரம் நலமுடனே எழுதினாராம் நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் ஆமா புகழுடனே எழுதினாராம் பூலித்தவர் என்பவருக்கு ஓலை கண்ட நேரம் புறப்பட்டார நேரம் ஆமா அது யாராரு போறா தெரியுமா புரியுற யாராரே மாமன்னர் பூலித்தேவர் மைத்துணரை தான் அழைத்தே 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 மதுரைக்கு போக வென்று மனதிலே எண்ணம் கொண்டு மனவனங்களை கடந்தார் அந்த மருத நகரை அடைந்தார் ஐயா மனவனங்களை கடந்தார் அந்த மருத நகரை அடைந்தார் அதாவது
மாமன்னர் பூலித்தேவர் மைத்துனரை தான் அழைத்து மதுரைக்கு போகவென்று மனதிலே எண்ணம் கொண்டு மரவணங்களை கடந்தார். அந்த மரவ நகரை அடைந்தார். அப்படி 2 பேரும் போகும்போது சகரத்தேவரும் பூலித்தேவரும் குதிரையில போகும்போது அந்த விசயரங்க சுக்கரே எப்படி பாக்காரு தெரியுமா? குதிரையில போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்க. குதிரையில போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்க. குதிரையில போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்க. குதிரையில போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்க. பூலித்தேவர் இவர்தான் என்று புரிந்து கொண்ட விசயரங்கர் வாருங்கள் என்று அழைக்க அத்தவர் வருகிறோம் என்று உரைக்க. ஐயா வாருங்கள் என்று அழைக்க அத்தவர் வருகிறோம் என்று உரைக்க. குதிரையிலே போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்கர். பூலித்தேவர் இவர்தான் என்று புரிந்து கொண்ட விசயரங்கர் வாருங்கள் என்று அழைக்க அவர் வருகிறேன் என்று உரைக்க. வருகிறேன் என்று உரைக்க. அப்ப பூலித்தேவர் கேட்காரு, எப்படி கவடமெல்லாம் மதுரை மன்னா காரியம் விட்ட காரியம் என்ன? கவடமெல்லாம் மதுரை மன்னா கடிதம் விட்ட காரியம் என்ன? கவடமெல்லாம் மதுரை மன்னா கடிதம் விட்ட காரியம் என்ன? கவடமெல்லாம் மதுரை மன்னா கடிதம் விட்ட காரியம் என்ன? காட்டுப்புலி விவரம் அவை கருணையுடன் கூறு மன்னார். விவரங்களையும் உரைக்க அத்தவர் மீசைகளையும் முறுக்க. ஐயா விவரங்களையும் உரைக்க அத்தவர் மீசைகளையும் முறுக்க. கவனமில்லா மதுரை மன்னா கடிதம் விட்ட காரியம் என்ன? என்ன என்ன காரியம்? அதாவது காட்டுப்புலி விவரம் அதை கருணையுடன் கூறும் என்றார். விவரங்களை உரைக்க அவர் மீசைகளையும் முறுக்க. மீசைகளையும் முறுக்க. அப்படி முறிந்துனாச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாமா மாசாந்தவர் அப்படி இருக்கு. கேட்டுமண்ட பூரி தேவர் காட்டுக்குள்ளே நுழைக்கறையா. 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 முதலுக்குள்ளே கிடந்த பூரி பொங்கி எடுத்து ஓடி வந்தையா. வேகமாக பாய கவர் ஓரமாக சாய. புலி வேகமாக பாய கவர் ஓரமாக சாய. கேட்டு வந்த பூலித்தேவர் காட்டுக்குள்ளே நுழைந்தாரையா. காட்டுக்குள்ளே நுழைந்தாரையா. முதலுக்குள்ளே கிடந்த புலி பொங்கி எடுத்து ஓடி வந்து புலி வேகமாக பாய தேவர் ஓரமாக சாய சாய. அந்த பூலித்தேவர் ஓரமாக கேட்க உடனே சரி புலி மறுபடியும் பாயும் முன்னே மன்னரான பூலித்தேவர். மறுபடியும் பாயும் என்ன மன்னரான பூலித்தேவர். மறுபடியும் பாயும் முன்னே மன்னரான பூலித்தேவர். மறுபடியும் பாயும் என்ன மன்னரான பூலித்தேவர். புலிய போல பாய்ந்து கொண்டு பின்னங்காலை தான் புலி. ஐயோ வாங்கி தரையில் அடிக்க புலி ரத்தம் தைக்கி இறக்க. ஐயோ வாங்கி தரையில் அடிக்க புலி ரத்தம் தைக்கி இறக்க. மறுபடியும் பாயும் முன்னே மன்னரான புலித்தேவர் புலிய போல பாய்ந்து கொண்டு புலி பின்னங்காலை தான் பிடித்து. அந்த காலத்துல சம்சாரி வயக்காட்டுல நெல்லெடுத்து மேட்டுக்குளத்துல கட்டி சுமந்து கொண்டு போய் போட்டு களத்து மாட்டில் போட்டு அந்த ஒரு கள்ளத்துக்கு வச்சு அந்த நெல்லுக்கிறது அன்னத்துக்கு போய் நெல்லுக்கிறது மேலே ஓடுவாங்க. இல்லடா அடிக்கிறது தான் நெல்லுக்கிறது. அந்த காலத்துல நெல்லுக்கிறது அடிக்க ஆளு. இப்ப மேல மிஷின். அந்த காலத்துல சரி அப்படி இருக்கும்போது எப்படியா அந்த நெல்லுக்கிற தலைமாடி அடிச்சது மாதிரி பூலித்தேவர் புலி அடிச்சிருக்காரு தரையில. சரி என் வீட்டுல ஒரு எலி அடிச்சு ஜாவவே மாட்டோம். நீ அடிச்ச எலி வாழவே இருக்கேன். நீ அடிச்ச ஜாமான் அதான் இருக்கேன். மறுபடியும் பாயும் முன்னே மன்னரான பூலித்தேவர். மறுபடியும் பாயும் முன்னே மன்னரான பூலித்தேவர். புதிய போல பாய்ந்து கொண்டு பின்னங்காலை தாண்டி வாங்கி தரையில் அடிங்க புலி ரத்தம் தைக்கி இறக்க. ஐயோ வாங்கி தரையில் அடிங்க புலி ரத்தம் தைக்கி இறக்க. அப்படி ரத்தம் கைக்கு இறந்த உடனே சரி பூலித்தேவர் புலிய சோழ்ந்து போட்டுக்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு மதுரை மாநகரம் நோக்கி அந்த மலைப்புறத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தாராம். அப்ப மக்களும் அந்த விசயரங்க சுக்கரம் பார்த்தாங்களாம். இது நடந்து வருவதுதான் புலியா, தோல்ல கிடப்பதான் புலியா, நடந்து வருவதுதான் புலியா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம். புலியடக்கி வந்த தேவரை புகழ்ந்து வந்த விசயரங்க. 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 பூலித்தேவர் என்பதற்கு புகழாரம் சூட்டினார். வணங்கினாரம் சட்டம் வடகாத்தா ரெண்டு பக்கம் அங்க வணங்கினாரம் சட்டம்
புலியடைக்கு வந்தவரை போல் அந்த விஷயங்க சரி பூரித்தவர் என்பவருக்கு போலாரம் சூட்டினாராம். ஆமா வழங்கினாராம் சட்டம் காத்தாரங்க பட்டம் சட்டம். அதாவது முதல்ல அவரு பேர் என்ன தெரியுமா? காத்தபுத்துறை. பூரித்தேவருக்கு காத்தபுத்துறை காத்தபுத்துரு புத்தூர் இல்ல புத்தூர் வந்து வடக்கு இருக்கு சிறியில் வச்சிருக்கோம். காத்தபுத்துரு காத்தபுத்தரோட காத்தபுத்தரா இப்ப அந்த புலி அடக்குறதுனால சரி அந்த விசயரங்க சுப்பர் விட்டு பேர் தான் காத்தபுத்தர். அதாவது பூரித்தேவர் பட்டங்களை வாங்கி கொண்டு பாண்டி என்னும் பூரித்தேவர் பட்டங்களை வாங்கி கொண்டு பாண்டி என்று பூரித்தேவர் ஆவினை அம்மன் என்றும் ஆதிசங்கர லிங்கம் கோயில்களை கட்ட தங்க கொடி மரங்களை நட்ட அந்த கோயில்களை கட்ட தங்க கொடி மரங்களை நட்ட ஆலயங்கள் பலமும் ஆலயங்கள் பலமும் கட்டிய அஸ்கல் மாட்டமும் கட்டிய ஆண்டு வந்தார் கூடி தேவர் ஆண்டு கொண்டுமை இருக்க அப்படியே வருகள் காட்டின் இருக்க ஐயா ஆண்டு கொண்டுமை இருக்க அப்படியே வருகள் காட்டின் இருக்க ஆலயங்கள் பணமும் கட்டி ஆட்கள் மடமும் கட்டி அன்ன சத்திரம் கட்டி ஆண்டு வந்தார் புலித்தேவர் ஆண்டு கொண்டுமே இருக்க வரிகளை நெருக்க ஆமா எப்படி என்ன தெரியுமா? வரிகளையும் கட்ட வேண்டும் வணங்கி எங்களை நடக்க வேண்டும் வரிகளையும் கட்ட வேணும் வணங்கி எங்களை நடக்க வேணும் வரிகளையும் கட்ட வேண்டும் வணங்கி எங்களை நடக்க வேண்டும் வரிகளையும் கட்ட வேணும் வணங்கி எங்களை நடக்க வேண்டும் ஆண்டுக்கு ஒரு வரிகள் கட்டி அடங்கி நீ இருக்க வேண்டும் ஆங்கிலியரும் உரைக்க புலித்தேவரும் அதை எதுக்க ஐயா ஆங்கிலியரும் உரைக்க புலித்தேவரும் அதை எதுக்க. அதாவது பழங்கி தலைவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வந்து கிருஷி ஏற்றணும். ஆமா கிருஷி ஏற்றா நீங்க வாழ முடியாது ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சொன்ன உடனே நான் வீட்டுக்கே திரும்ப ஓட மாட்டேன். நான் எப்படி கிருஷி ஏற்றுவேன்? ஆமா அதாவது நீ யாருன்னு சொல்லி ஏமாந்தவங்க போய் வாங்கிக்கோ. நான் கிருஷி ஏற்ற மாட்டேன். இங்க வந்து காட்சியை கொண்டே விடுவேன் அடி போயிடும். யாருக்குன்னா ஓலையை வெட்டி காய போட்டிருக்கேன். வணங்கம் அதை வணங்கி எங்களை நடக்க வேண்டும். ஆமா ஒரு வரிகள் வெட்டி அடங்கினீங்களா நடக்க வேண்டும். ஆமா என்ற ஆங்கிலேயர் உரைக்க ஆமா போலீஸ்வர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கிலாந்தில் இருந்து வந்து இந்தியர்களை அடக்க சொன்னா 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 உங்க நாடு புகழேற்ற வெள்ளையரே வீரமரவர் கூட்டம் நாங்கள் யாருக்கு கஞ்ச மாட்டோம். இது வீரமரவர் கூட்டம் நாங்கள் யாருக்கு கஞ்ச மாட்டோம். இது வீரமரவர் கூட்டம் நாங்கள் யாருக்கும் கஞ்ச மாட்டோம். அதாவது வரிகளையும் கட்ட மாட்டோம். ஆமா உங்களை வணங்கி நான் நடக்க மாட்டோம். நீ என்ன இங்கிலாந்தில் இருந்து வந்து யார்கிட்ட வந்து ஓடிப்போ நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நாங்க வீர மரவர் கூட்டம் நாங்க யாருக்கும் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி பூரி தேவை எடுத்தாரை கூவையே என்று சொல்லி பூரி தேவர் எடுத்தாவை யாவில் கூவையே என்று சொல்லி பூரி தேவர் எடுத்தாரை யாவில் கூவையே என்று சொல்லி பூரி தேவர் எடுத்தாரை யாவில் கூவையே நாளை ஏற்றி விட்டாரையா கவுனாரை விளைய படைகள் ஓடி பதுங்க ஐயா மண்டைகளும் நொறுங்க விளைய படைகள் ஓடி பதுங்க. அதாவது என்று சொல்லி போலீஸ்தேவர் எடுத்தாரையா வில்குவையை வெள்ளெடுத்து நாணயத்தி விட்டாரையா கவுனால மண்டைகளும் நொறுங்க படையல் ஓடி பதுங்க. ஆமா அப்படி இருக்கும்போது நேரம் ஒரு வாட்டம் மழை வந்தா சீரா இருக்கும். ஒரு வாட்டம் மழை வந்தா நல்லா இருக்கும். ஆங்கிலேய படைகளுக்கும் அழகு புலி மன்னருக்கும் ஆங்கிலேயர் படைகளுக்கும் அழகு புலி மன்னருக்கும் பகலிரவுமாக 12 ஆண்டு ஐயா பாரத போர் போல பொட்டுன கட்டாஞ்சிவல் மேல அங்க பாரத போர் போல பொட்டுன கட்டாஞ்சிவல் மேல ஆங்கிலேய படைகளுக்கும் அழகு புலி மன்னருக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் அழகு புலி மன்னருக்கும் பகலிரவுமாக 12 ஆண்டு நடந்தவை ஐயா பாரத போர் போல பொட்டுன கட்டாஞ்சிவல் மேல ஐயா பாரத போர் போல பொட்டுன
படைகளுக்கும் அழகுபுலி மன்னருக்கும் மகனை இரவுமாக 12 ஆண்டு நடந்தவையா. பாரத போர் போல ஒரு நெகட்டாஞ்சுவல் மேல பாரத போரே 18 நாள் தான் நடந்திருக்கு. ஆமா, 18 நாள்லயும் 17 நாள் தான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த அரை நாள் இல்ல. எப்ப அந்த அரை நாள் எதுவும் போரா நடக்கு தெரியுமா? எதுக்கு? அன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சிருக்கும் சொன்னா அந்த அரை நாள் போரா நடந்திருக்காது. இன்னைக்கு ஊருக்குள்ள அண்ணன் தம்பி பாகுபாடு வந்திருக்காது. அந்த அரை நாள் போரா நடக்க போயிட்டான். அண்ணன் தம்பி குளத்தை வெட்டினான், குண்டிய வெட்டினான், கம்மாய வெட்டினான், கரையை வெட்டவும் இன்னும் ஜண்டா குவாட்டுக்காது நடக்கு. ஒன்னாருக்கு அண்ணன் தம்பி 70 ஜண்டா குவாட்டி அடிக்கான். அப்ப அந்த ஞாபகம் அவன் இந்த நாள் அப்படியா? அப்படி இருக்கும்போது அதாவது ஆங்கிலேயர் படைகளுக்கும் அழகுபுலி மன்னருக்கும் மகனை இரவுமாக 12 ஆண்டு பகல் இரவுமா நெக்கடாஞ்சோல்ல நடந்திருக்கு. நெக்கடாஞ்சோல் அது எங்க இருக்கு? அது இருக்கிறதுல இருக்கும். பிற முந்தா நாள் அடவு வச்சுட்டானாங்க. அதான் நீர் திருப்பி அதான் அதுல ஒரு தும்ப ஒரு நீ காணும். சரி, அப்படி இருக்கனால 12 வருஷம் பகல் இரவுமாக போர் நடத்திருக்காரு புரிந்தவர். அப்படி இருக்கும் என்பது விவசாய மக்களுக்கு வேண்டிய சாலைகள் செய்தார். விவசாய மக்களுக்கு வேண்டிய சாலைகள் செய்தார். சமுதாய மக்களுக்கு சலுகைகளும் சவுனத்தை அவர் நலமா அங்க சத்து இருங்கணும் பலமா. ஐயா, சவுனத்தை அவர் நலமா அங்க சத்து இருங்கணும் பலமா. 71 பாளையமோ இருந்து நின்று வரிகள் கேட்ட. 71 பாளையமோ இருந்து நின்று வரிகள் கேட்ட. முடித்தவர் மட்டும் அறிய கட்ட மாட்டேன் என்று எழுத்து அவரும் பேச இருந்தவாளால் நீங்க எழுத்து அவரும் பேச இருந்தவாளால் நீங்க. அப்படி 71 பாளையம் எழுந்து நின்று வரிகள் கிட்ட. சரி, மட்டும் கட்ட மாட்டேன் என்று சொல்லி ஊதாண்டுதான் போயிருக்கேன். எழுத்து அவர் பேச. ஆமா, இடிப்பில் இருந்தவாளால் வீச கோழிமுட்டை களிமண்ணையோ குளச்சி குண்டு உண்டு வண்ணி. 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 வெள்ளையர் படைகள் மேலே விட்டாரையா கவுனா வாங்கலால விட வரும் குண்டு ஏழா கட்டை. வாழ்களால வெட்ட வரும் குண்டு ஏழா கட்டை. ஐயா, வாழ்களால வெட்ட வரும் குண்டு ஏழா கட்டை. இலங்கையில அம்மா போல கிருஷ்ணந்தாவில் ராமன் போல. இலங்கையில அண்ணா போல கிருஷ்ணந்தாவில் ராமன் போல. இலங்கையில அண்ணா போல கிருஷ்ணந்தாவில் ராமன் போல. இலங்கையில அண்ணா போல கிருஷ்ணந்தாவில் ராமன் போல. போர்க்களத்தில் அரிசி நண்பர் போட்டறையா கவுடனார ஓடி பாருங்க. குடல்கள் என்ன புதுங்க அவளைய படைகள் ஓடி பாருங்க. குடல்கள் என்ன புதுங்க அவளைய படைகள் ஓடி பாருங்க. மாபுசுக்கன் கர்மன் மதுரநாயகர் யூசுப்புதான். மாபுசுக்கன் கர்மன் மதுரநாயகர் யூசுப்புதான். மாபுசுக்கன் மதுரநாயகர் யூசுப்புதான். மாபுசுக்கன் கர்மன் மதுரநாயகர் யூசுப்புதான். சுதேசு கதைகள் செய்த துலகத்தாலே போய் தேவ கருணனை போல் நின்றார். அவரை கைதி பண்ணிய சென்றார். ஐயா, கருணனை போல் நின்றார். அவரை கைதி பண்ணிய சென்றார். மாவுக்கான் மருதநாயகர் யூசுப்புதான். மாவுக்கான் கருணாராம் மருதநாயகர் யூசுப்புதான். யூசுப்புதானா டைட்டு புத்தானா? லூசுட்டான். எனக்கு அப்படிதான் ஒரு வரையில். அதாவது மாபூத்துக்கான் கர்மன் மலர்நாயகர் யூசுப்புக்கான். என் நாட்டுக்கு யூசுப்புக்கான் அடிச்சு இல்லையா? யூசுப்புக்கான். ஆமா, அதாவது 5 படத்தலைவர்கள். அதாவது மாபூத்துக்கான் கர்மன் மலர்நாயகர் யூசுப்புக்கான். சரி, சுதேசு படைகள் செய்த துரோகத்தாலே பூரித்தவர். ஆமா, கர்ணனை போல் நின்றார். இந்த கர்ணனை போலயா? இந்த கர்ணன் ஆராய்ச்சி கர்ணன். இது ஒரு சித்தார்த்த வருமான் கர்ணன். இது சித்தார்த்த வருமான் கர்ணன். இது உலகத்து வருமான் பெரியாமி. அவ சொல்லல. சரி, அதாவது குட்டி தேவி மகன் கர்ணன் அண்ணனோட தம்பிகளோட குட்டி தேவி மகன் கர்ணன். சொல்லு. சரி, குட்டி தேவி மகன் கர்ணன் தாடிகள்கிட்ட கண்டுகொடக் கூடாதுன்னு சொல்லி. சரி, அதாவது அரசுகிட்ட போர் நடத்தி அவரு பானம் போட இவரு உட்கார்ந்து இருந்தாரு. அப்படியே சாஞ்சி கருப்ப தேர் மேல சாஞ்சி இருந்தார். கருப்ப தேர் மேல. ஆமா, அந்த கர்ணனை போல் நின்ற அதே மாதிரி மருத்துப்பட்டி சாமிநாதன் ஆச்சு பூலித்தேவர் பாட்டுக்கு கர்ணனை கூப்பிட்டு இருக்காரு. இந்த பூலித்தேவர் பாட்டுக்கு பக்கத்து வீட்டு கர்ணன் கூப்பிட்டு இருக்காரு. எங்க
பேரெல்லாம் கூப்பிட்டாங்க ஐயா. இந்த கர்ணனை இல்ல, குந்திதேவி மகன் கர்ணனை பூலித்தேவர் பாட்டுக்கு ஒப்பிட்டு இருக்காருன்னு. சரி, அப்படி இருக்கும்போது மாவுது கண்கர்ணன் காரார் படைகள் செய்த துறகத்தான பூலித்தேவர் கர்ணனை போல் நின்றார், அவரை கைதி பண்ணிய சென்றார். கர்ணனை போல் நின்றார், அவரை கைதி பண்ணிய சென்றார். கர்ணன் ஓடி வந்து காலுகையில் விளக்கு மாட்டியே, ஓடி வந்து காலுகையில் விளக்கு மாட்டியே, கர்ணன் ஓடி வந்து காலையில் விளக்கு மாட்டியே, ஓடி வந்து காலுகையில் விளக்கு மாட்டியே. ஆரடியா வாடா என்ற அவசரமாக ஐயா அவரையம் மழை நினைக்க பிறகு அத்தனை விலங்கு ஓடிக்க, ஐயா அவரையம் மழை நினைக்க பிறகு அத்தனை விலங்கு ஓடிக்க. வரல்களான் ஓடி வந்து கார்கையில் விலங்கு மாட்டி ஆரணிய வாடா என்று அவசரமாக இழுக்கையிலே அந்த ஆவுடையம்மாளை நினைத்தார். அத்தனை விலங்கு ஓடித்தார். அத்தனை அதாவது போலீஸ் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆராய்ச்சிப்பட்டி மாநகரை சேர்ந்த நடராசன் நாய்க்கு மகன் போலீஸ் அவர்கள் 100 லட்சமாக வைத்து சன்மானம் வழங்கியிருக்கின்றார்கள். அதே மாதிரி மர்காலங்குளம் மாநகரை சேர்ந்த காற்றூட்டு முருகையா பாண்டியன் அவர்கள் காற்றூட்ட விளையாட்டு போவார் ஒழுங்கு. அந்த போதையில் இந்த பிள்ளையை ஆக்கி விடுற ஆரம்பது காற்றூட்டா கொண்டு விட்டுருக்கோம். காற்றூட்டு முருகன் அவர்கள் அதாவது அவர் 50 லட்சமாக வைத்து சன்மானம் வழங்கியிருக்கிறார். காற்றூட்டு எங்கன பார்த்தாலும் குட்டான்னு விட மாட்டேக்கார அப்படி. அதாவது அவரே அப்பலே முத்துராமன் பாடலுக்கு போயிட்டாரு. அப்புறம் குஞ்சிருப்பாரு ஊக்கு இல்லையா? ஆமா, அப்படி இருப்பதனால. ஆமா, எப்படி தெரியுமா? இப்ப ஒரு 10-20 நாளைக்கு அந்த அங்க ஒரு வீடு வந்தோமா, அன்னைக்கு கூத்தினாரு. அது என்ன அன்னைக்கு பொட்ட பிள்ளை கூத்து அழைத்து போனாருல மொதல் கூத்து அங்கதான் இருக்கும். அப்படி இருப்பதனால சரி, கரவேரம் ஓடி வந்து காலுகையில் விளங்க மாட்டேன், ஓடி வந்து காலுகையில் விளங்க மாட்டேன். ஆருடைய வாடா என்று அவசரமாகி அவடைய பலன் நினைக்க அவரது அத்தனை வேலை கொண்டிருக்க, நம்ம அவடைய பலன் நினைக்க அவரது அத்தனை வேலை கொண்டிருக்க. இறங்க ஓடித்து கொண்டு வீரே புலிதே வருமே, இறங்க ஓடித்து கொண்டு வீரே புலிதே வருமே, இறங்க ஓடித்து கொண்டு வீரே புலிதே வருமே, இறங்க ஓடித்து கொண்டு வீரே புலிதே வருமே. ஆலயத்துக்குள் புகுந்த ஆத்தா மேல கவிகள் பாடி கோயிலுக்குள்ள மறைந்தார் ஒரு தெய்வமாகவே மறைந்தார். ஒரு கோயிலுக்குள்ள மறைந்தார் ஒரு தெய்வமாகவே இருந்தார். 1765 ஆண்டு முதல் 1765 ஆண்டு முதல் 1767 ஆண்டு வரை சுதந்திர பொருள் கொடுத்தார். மின்னு சுதந்திரத்துக்கு இறந்தார். ஐயா சுதந்திர பொருள் கொடுத்தார். மின்னு சுதந்திரத்துக்கு இறந்தார். ஐயா சுதந்திர பொருள் கொடுத்தார். மின்னு சுதந்திரத்துக்கு இறந்தார். அவர் பாண்ட மருது பாண்டியா வீரமங்க வீரலாட்சிய சோதரத்துக்கு இறந்தார். மீண்டும் சோதர பொற கொடுத்தார். ஐயா சோதரத்துக்கு எடுத்தார். ஒரு சோதர பொற இறந்தார். இறைமதி கொண்டவராய் இங்கிலாந்து இருந்தவரா, இறைமதி கொண்டவராய் இங்கிலாந்து இருந்தவரா, இறைமதி கொண்டவராய் இங்கிலாந்து எழுத்தவரா, இறைமதி கொண்டவராய் இங்கிலாந்து எழுத்தவரா, தேசபக்தி கொண்டவரா தெய்வமாகி மறைந்தவரா. மீண்டும் பிறந்து வருவார் இந்திய நாட்டுக்கு கொண்டு உரிவார். புதர் மீண்டும் பிறந்து வருவார் நம்ம நாட்டுக்கு கொண்டு உரிவார். சந்தனமலர் அடித்து சாமி மகள் கொடுத்தார். சந்தனமலர் அடித்து சாமி மாமகள் எடுத்தார். சந்தனமலர் அடித்து சாமி மகள் கொடுத்தார். சந்தனமலர் அடித்து சாமி மாமகள் எடுத்தார். நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நாட்டைத்தார். சாமி மீண்டும் பிறந்து வருவார் இந்திய நாட்டுக்கு கொண்டு புரிவார். புத்தர் மீண்டும் பிறந்து வருவார் நாட்டுக்கு